ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டம் ஆக்சுவலி ஒரு கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ இப்போ சரி ஆனாலும் மாடிக்கு அப்பப்போ போயிட்டு கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. செடிங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு கீழே வந்துடுவேனே தவிர இந்த பூ அறுவடை காய் அறுவடை எதுவுமே அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, ஏன்னா இவ்வளோ நாளாக பண்ணலை இல்லையா, ஒரு லாங் வீடியோவே கொடுப்போம் அப்படின்னு. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் நம்ம லாஸ்ட் டைம் வச்ச கொஞ்சம் செடி வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் நடுவில் கொஞ்சம் செடிஸ்லாம் வாங்குவேன். அதே மாதிரி நிறைய செடி பார்த்திங்கன்னா நான் வாங்குறதோட விதைகள் மூலமாகவே கொண்டு வருவேன். இதை தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நான் வாங்கின செடியில் நீங்கள் பார்க்குற இந்த மிளகு செடி, செண்பகப்பூ செடியெல்லாம், அதே மாதிரி கொஞ்சம் கீரைகள் நம்ம விதை போட்டு அது மூலமாக வந்து அதை எடுத்து அறுவடை பண்ணி கூட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டைம் போட்ட விதைகள்லாம் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சீசன் வந்து இப்போ வந்து சீசன், கொய்யா எல்லாமே வந்து பூ வச்சு காய்க்கிற சீசன். அது எல்லாமே நல்லா பூ பூத்து நமக்கு காய் பிடிச்சிட்ருக்கு. நாட்டு கொய்யாவாக இருக்கட்டும், ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பூ வச்சு காய்க்கிற டைமில் இந்த வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுவுமே இப்போ வந்து பூ வச்சு பிஞ்சு இது பண்ணியிருக்கு. ஏன்னா சீசன் டைம்லையா, ஏப்ரல் மே மாதம்லையா வந்து நம்மளுக்கு அந்த மாம்பழம் சீசன். ஸோ அதனால் இப்போ நம்ம மரத்துலையுமே பிஞ்சு பிடிச்சிருக்கு. அதுவும் கூடி சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மாம்பழம் பறிக்கும்போது. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன்ல, தை மாதம் வந்து கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தேன். அந்த விதைகள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து கொடி மூலமாக வர விதைகள் போட்டு வந்தது இல்லையா, அது மூலமாக வந்த செடிகள். அப்புறம் வந்து இது வந்து இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திஷ்டிக்கு வைப்பாங்களாம், கண் திஷ்டிக்கு அப்படின்னு எனக்கு சொல்லி ஒருத்தவங்க ஒரு சின்ன குச்சியாக தான் கொடுத்தாங்க. வச்சேன், நல்லா வந்து அது இப்போ பூ கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி அந்த செடி. அப்புறம் வந்து இப்போது லாஸ்ட் டைம் வந்து நம்ம கார்டனில் வந்து கிரேப்ஸ் வந்து நல்லா வந்திருந்தது. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அணில் வந்து எல்லா கிரேப்ஸும் கடிச்சு போட்டு இருந்துச்சு. பட் அகெயின் வந்து கிரேப்ஸ் வந்து இப்போ பூ வச்சுருக்கு. அது மாதிரி எல்லா செடியுமே, இப்போ ஒரு சப்போட்டாவாக இருக்கட்டும், சீத்தாமாவாக இருக்கட்டும், இப்போது ஸ்டார் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இப்போ பூ வச்சுருக்கு. எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு பூ வச்சுருக்கு. கிர்னி பழம் காய்ச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த டைமில் பூ வச்சு காய்க்கிற டைம். அதனால் நமக்கு பூ வச்சு காய்க்கிற சீசன். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். மாடியில் பப்பாளி மரம் ஆக்சுவலி விதை மூலமாக தான் அதுவும் கொண்டு வரேன். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இது ஒரு ஃப்ரூட்ஸ், இதை பற்றி அப்புறமா தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வாங்கின செடியில் இந்த ஒரு செடி நார்த்தங்காய். இது இப்போ வச்சு ஒரு 1 வீக் தான் ஆகுது வாங்கி வச்சு. சீத்தாமரம் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது, 2 வருஷமாகவே இருக்குது. காய்ப்பாங்க, அப்புறம் உதிர்ந்து விடுவாங்க. அது இது வந்து விதைகள் மூலமாக கொண்டு வந்தது. இந்த பீட்ரூட்டாக இருக்கட்டும், முள்ளங்கியாக இருக்கட்டும், விதை மூலமாக வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்துட்டுருக்காங்க. கத்திரிக்காய் வந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. தக்காளியில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது கவர் பண்ணி விட்டு அகெயின் வந்து அதெல்லாம் இது. அப்புறம் வந்து இந்த செடி வந்து மல்பெரி வந்து என்னென்னா, இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த செடி சின்னதாக வந்தது. இப்போ அதில் இருந்து இப்போ அதுவும் சீசன் டைம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிர்னி பழம். இது வந்து நான் சின்னதாக இருக்கும்போது எடுத்தது. இப்போ வந்து அந்த கிர்னி பழம் ஒரு 1 கிலோ கேஜி சைஸில் இருக்குது. அது நான் அப்புறமா அந்த தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே பண்ணி காமிக்க அறுவடை பண்ணும்போது. ஸோ இது எனக்கு கிர்னி பழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் ஆஃப் வெரைட்டியில் நான் போட்டிருந்தேன் கிர்னி பழம். அதில் இது ஒரு ரகம். 3 டைப்பில் போட்டிருந்தேன்னா அது நான் அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன் தனியாக, இது என்னென்ன ரகம்னு.
அதே மாதிரி இந்த மல்லி செடி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அந்த க்ரோ பேக்கில் இருந்து 24க்கு 24 அந்த க்ரோ பேக்கில் இப்போ வச்சுருக்கேன். அது வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், செடியை வந்து கபாப் பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா செடியில் இருக்க அந்த இலைகள் எல்லாம் உதுத்து விட்டுட்டு இப்போ விட்டு அப்புறம் நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ மல்லி சீசன் வேறு, நிறைய மொட்டு வச்சு சூப்பராக வந்துட்டுருக்காங்க அவங்களும். வெண்டைக்காய், அதே மாதிரி மிளகு வந்து இப்போ தான் நம்மளுக்கு பூ வச்சுருக்காங்க. மிளகு செடியுமே கிட்டத்தட்ட 6-7 மிளகு செடி வெரைட்டிலாம் வாங்கினேன். அது வந்து நம்மளுக்கு இப்போ தான் பூ வச்சு கொஞ்சமாக வராங்க. அதில் ஒரு 3-4 வெரைட்டி வந்து வீணாக போயிடுச்சு, நம்மளுக்கு வரல. இது வந்து நம்ம வீட்டில் விதை மூலமாக போட்டு அறுவடை பண்ண கீரை. கிட்டத்தட்ட நான் இப்போ அதில் வந்து ஒரு 5 வகையான கீரை எடுத்து வேக வச்சு கடைஞ்சேன், நல்லா வந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செடியாக வாங்குறதோட விதை மூலமாக கொண்டு வரது வந்து அது ஸ்டார்டிங் க்ரோத்தில் இருந்து நம்மளுக்கு அதை பார்க்கும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பண்ணும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேபி வரும், அப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவல். அதுவும் நம்ம மனுஷன் மாதிரி தான், ஒரு லெவலில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த செடிகளும் நம்ம கூட. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இது பண்ணுறோம். இதுதான் அந்த மல்லி செடி தான் இப்போ 24க்கு 24 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். நிறைய மொட்டு வச்சுருக்கு. கவர் பண்ணி விட்டு புது புது இலைகள்லாம் நிறைய வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ மல்லி இன்னைக்கு கொஞ்சம் அறுவடை பண்ணினேன். ஒரு 1 வீக்கு கிட்ட நான் பூ எதுவுமே அறுவடை பண்ணாதனால எனக்கு நிறைய பூ, எல்லா வாடாமல்லி, ரோஸு, மல்லி, கனகாமரம், அப்புறம் வந்து கிருஷ்ண கமலம், இந்த மாதிரி செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய பூ இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது நீங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும் நான் சொல்கிறதும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து அதை எடுத்து எப்போவுமே உருளியில் போடுவேன். பூஜை ரூமில் உருளியில் வைப்பேன், வாசலில் ஒரு உருளி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி உருளியில் போடும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது ஒரு நல்லாயிருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. இதுவுமே இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வாங்கினேன். ஏன்னா இது ஒரு 4 வாட்டி எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இது 5ஆவது வாட்டியாக வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி வராங்கன்னு. பட் நல்லா பர்பிள் அகேன் வந்து பூத்துட்ருக்காங்க. கிருஷ்ண கமலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு இந்த செடியெல்லாம் எப்படி தாங்குதுன்னு பார்ப்பேன். பட் நல்லா அந்த மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம மாடியில். இதெல்லாம் வந்து இந்த 1 வீக்கோடைய ஃப்ளவருங்க. ஸோ எடுத்துருவோம், இன்னும் விட்டோன்னா இதுவாயிரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறுவடை பண்ணினேன். கொஞ்சம் எதாவது சொல்லலைக்க, நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும்போது தான் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போகும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனால தான் என்னால் வீடியோ ஒரு 10 நாளாக உங்கள் கூட லைனில் வர முடியல. ஸோ ஓகே, இனிமேல் ஒரு லாங் வீடியோ கொடுப்போம் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ நல்லா இருந்தால் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நான் உருளியில் தான் செலக்ட் பண்ணேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. வாடாமல்லி, பட்டன் ரோஸ் பிங்க் கலர், அப்புறம் வந்து குட்டி செம்பருத்தி பிங்க் கலர். ஸோ அது ஒரு பெரிய உருளியில் போட்டு வாசலில் வைப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ.